السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜன்னஷானோ தாலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நர்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து திருக்குர்ஆனுடைய தஃப்சீர் விளக்கங்களும் அர்த்தங்களும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் நாம் கேட்டதை நாம் சொன்னதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றோடு 12வது வாரம் இது. ஆரம்பத்திலிருந்து தஃப்சீர்னா என்ன, அதனுடைய அர்த்தங்கள்னா என்ன, விளக்கங்கள்னா என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதனுடைய அர்த்தங்கள், சிறப்புகள், பயன்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதனுடைய சிறப்புகள், தொடர்ந்து அல்ஹம்து சூராவுடைய விளக்கங்கள், அர்த்தங்கள்லாம் பார்த்தோம். இறுதியாக பக்ரா ஆரம்பித்து சூரத்துல் பக்ரா என்று சொன்னால் பசு மாடு, கிட்டத்தட்ட 286 ஆயத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய மதீனாவில் அருளப்பட்ட இந்த வசனம் அருமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பித்து முத்தகீன்கள்னா யாரு, இறையச்சமுடையவர்னா யாரு என்று தொடர்ந்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வந்தான். ஒரு 4 அதனுடைய விஷயங்கள் நாம் பேசணும். அவங்க இறையச்சமுடையவர்கள், அவங்க தொழுகையை கரெக்டாக நிலைநாட்டுவாங்க, அவங்க ஜக்காத்து கொடுப்பாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வாங்க, அதே போல முன் அருளப்பட்ட தௌராத் இன்ஜீலையும் அவர்கள் ஏற்று நடப்பார்கள், அருள்மறையாம் திருமறையும் ஏற்று நடப்பார்கள், வபில் ஆஹிரதி மறுமையை உறுதியாக நம்புவார்கள், அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள், வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி முத்தகீன்களை குறித்து அல்லாஹ் பேசினான். அடுத்து காஃபிர்கள்னா யாரு, அவங்க முரண்டு பிடிப்பாங்க, ஈமான் கொள்ள மாட்டாங்க, அவங்க காது இருந்தும் கேட்காத மாதிரி நடந்துப்பாங்க, கண் இருந்தும் பார்க்காத மாதிரி நடந்துப்பாங்க, வாய் இருந்தும் பேசாத மாதிரி ஊமைகளாக நடந்துப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கும், என்ன சொன்னாலும் ஈமான் அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அடுத்ததாக முனாஃபிகீன்கள், இரட்டை வேடம் செய்யக்கூடிய முனாஃபிகீன்களை குறித்து தொடர்ந்து நாம் சென்ற வாரம் 5 அத்தியாயங்கள் பார்த்தோம். காஃபியர்களாக இருக்கட்டும், முனாஃபிகீன்களாக இருக்கட்டும், இவங்க நேர்வழியே பெற மாட்டாங்க, ஆனால் நடிப்பாங்க, இந்த பக்கம் ஒரு மாதிரி அந்த பக்கம் ஒரு மாதிரி, அவங்களுடைய கூட்டத்தாரோடு இருக்கிறப்போ நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம், ஈமான் கொண்டவங்க கூட இருக்கிறப்போ ஆமாம் நம்ம உங்கள் கூட தானே இருக்கோம், தொழுகிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் அவங்க உள்ளத்தில் ஒரு நோய் இருக்குது, ஒரு வஞ்சகம், ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சும்மா இவங்க கூட இருக்கிறப்போ கை கோத்துக்கலாம், அவங்க கூட இருக்கிறப்போ நம்ம சரியாக இருந்துக்கலாம், சைத்தான் கூட, அவங்க சைத்தானுடைய கூட்டத்தில் தெளிவாக இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் அவங்கள பற்றியும் பேசிகிட்டே வந்தான். அந்த அவங்களுடைய சூழ்நிலையிலே அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம். அடுத்ததாக இப்போ அதே முனாஃபிகீன்களை குறித்து 2 உதாரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று நெருப்புக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னொன்று மலைக்கு உதாரணம் சொல்கிறான். அதே முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறான். அத்தியாயங்களை நாம் ஓதுவோம், ஆயத்துக்களை ஓதுவோம். உலாய் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிக அல்லதீன இஷ்தரவு ضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. உலாயிக அவர்கள்தான், அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இஷ்தரவு ضلالة இஷ்தரா எஸ்தரி விலைக்கு வாங்குவார்கள்,
கொள்முதல் செய்வார்கள். தொலாலத்த பில் ஹுதா, நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை விலைக்கு வாங்குவாங்க. ஃபமா ரபிஹ திஜாரத்துவும், அவர்களுடைய வியாபாரத்திலே அது லாபத்தை தராது, லாபம் என்பது இல்லை. ஒமா கானோ முஹ்ததீன், அவர்கள் நேர்வழியும் பெறவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கம் சொல்லுகிற பொழுது, அல் குஃப்ரு பில் ஈமானி, ஈமானுக்கு பகரமாக குஃபுரை அவங்க விலைக்கு வாங்குறாங்க. முனாஃபிகீன்கள் முஃமின்களோடு முஸ்லீம்களோடு இருக்கிற பொழுது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம், நாங்கள் நீங்கள் செய்கிற மாதிரி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய அசல் விஷயம் என்னென்னா வழிகேட்டில் இருக்கிறது தான், அவங்க வழிகேட்டிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவங்களுடைய வியாபாரத்தில் எந்த லாபமும் இருக்காது. ஈமான் பண்ண மாதிரி இந்த பக்கமும் நடிப்பாங்க, அந்த பக்கம் அவங்க அசல்லே முனாஃபிகீன்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த உதாரணம் பாருங்கள், மசலுஹும், அவர்களுடைய உதாரணம், கமசலில்லதி, ஒரு உதாரணத்தை போன்று இருக்கிறது, இஸ்தௌகத நாரன், நெருப்பை மூட்டுவானே அந்த ஒருவனுடைய உதாரணத்தை அது ஒத்திருக்கிறது, அதே போன்று இருக்கு. என்னன்னா ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு, அந்த நெருப்பு அவங்கள சுற்றி ஒளி தரும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. தஹபல்லா பினூரிஹிம், அந்த ஒளியை அல்லாஹ் போக்கிட்டான்னு சொன்னால், நீக்கிட்டான்னு சொன்னால், தரக்கவும் அவர்களை அல்லாஹ் விட்டு விடுவான். ஃபி துலுமாத்தின் லா யுபுசிரோன், அந்த இருளிலே அவங்க பார்க்காத மாதிரி அல்லாஹ் விட்டுருவான். என்ன சொல்ல வரோன்னா, இந்த குர்ஆன் ஆயத்தில் திடீர்னு ஒரு காட்டுக்கு நம்ம போகிறோம், கார் இருளாக இருக்குது, எந்த வெளிச்சமும் இல்லை. அப்போது ஒரு விறகு கட்டை சுள்ளியெல்லாம் எடுத்து நெருப்பு மூட்டினா வெளிச்சம் இருக்கும். ஒரு 5-6 பேர் போகிறோன்னா அப்போ அந்த இடத்துல நெருப்பு நமக்கு தேவை இருட்டில் இருக்கும்போது. ஏன்னா விஷ ஜந்துகள் பாம்புகள்லாம் நம்மளை கொத்திராமல் இருக்கிறதுக்காக நெருப்பு மூட்டி பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போ அந்த உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்கிறான், இவங்க ஈமான் கொண்டவங்களோடு இருக்கிற பொழுது நாங்கள் உங்கள் கூட ஈமான் கொண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பு அணைஞ்சு போன பின்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வழிகேட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நெருப்புக்கு அல்லாஹ் உதாரணத்தை ஒப்பிட்டு அவங்க சொல்லி காட்டுறோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆது கூட்டத்தார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள், அந்த மக்களிடம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவங்க அல்லாஹ் குர்ஆனில் வேறொரு இடத்துல வருது, ஃபஸ்தஹப்பல் அமா அலல் ஹுதா, நேர்வழியே நீங்கள் காட்டினாலும் நாங்கள் வழிகேட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, முனாஃபிகீன்கள் என்னதான் நெருப்பு ஒரு கட்டத்தில் எரிஞ்சாலும் வெளிச்சம் தந்தாலும் அந்த வெளிச்சம் தருகிற பொழுது நேர்வழியில் இருக்கிறாங்க, ஈமான் கொண்டவங்களோடு இருக்கிறாங்க. அந்த நெருப்பை அணைகிற பொழுது அல்லாஹ் அந்த நெருப்பை அணைக்கிறான், அப்போ அவன் ஒத்துக்கிறான், நான் வழிகேட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முனாஃபிகின்களுடைய குணத்தை குறித்து அல்லாஹ் உதாரணத்தோடு ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆக மொத்தத்தில் முனாஃபிகின்னா யாருன்னா, இரட்டை வேடம் போடுவான், அவன் ஹிதாயத்தை பெற மாட்டான், அவன் பொய் தான் சொல்லுவான், அவன் இருளில் தான் இருப்பான், அவன் வழிகேட்டில் தான் இருப்பான், அதுலேயே நான் அவனை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்றான். அவன் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உதாரணத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. மசலுஹும், அவர்களுடைய உதாரணம், கமசலில்லதி இஸ்தௌகத நாரன், நெருப்பை மூட்டுகிறானே அந்த ஒருவனுடைய உதாரணத்தை போன்று இருக்கிறது. ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு, நெருப்பை மூட்டினோன்னு அவங்களுக்கு வெளிச்சம் தரும் போதெல்லாம் அவங்க நேர்வழியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, முஃமின்களோடு ஈமான் கொண்டவங்களோடு இருக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. தஹபல்லா பினூரிஹிம், அல்லாஹ் அவருடைய ஒளியை நீக்கினால் அல்லது போக்க வைத்தால், தரக்கவும் அல்லாஹ் அவர்களை விட்டு விடுவான். ஃபீ லுலுமாத்தின் லா யுபுசிரோன், அவர்கள் பார்க்காதவாறு அவங்க அறியாதவாறு இருளிலே சூடுற மாதிரி அல்லாஹ் விட்டுருவான். ஏன்னா இஸ்லாம், ஈமான், குரான் எதை சொன்னாலும் அவனுக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது, எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களோடு சேர்ந்து இருக்கிறப்போ அவங்க ஈமான் கொண்டதை பற்றி வருகிற பொழுது இவங்க என்ன சொன்னாங்க, அந்த மடையர்கள் ஈமான் கொள்கிற மாதிரியே நாங்கள் ஈமான் கொள்ளணும், நாங்கள் என்னத்தம்மா செய்வோம், அவங்க ஈமான் கொள்கிறப்ப அவங்க கூட இருக்கிறோன்னு நாங்கள் சொல்லிப்போம், இந்த பக்கம் ஷைத்தான் எங்கள் கூட்டத்தோட வந்தோம், நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் நம்ம படித்தோம். அந்த மாதிரி இந்த உதாரணத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் பாருங்கள், சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள்
ஊமைகளாக, செவிடர்களாக, பார்வையற்றவர்களாக, ஃபஹும் அவர்கள் லா யர்ஜியூன் அவர்கள் மீண்டே வரமாட்டாங்க, அதிலே தான் இருப்பாங்க, நயவஞ்சகத்திலே தான் இருப்பாங்க, இரட்டை வேடம் செய்து கொண்டே தான் இருப்பாங்க, நேர்வழியே பெற மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான். சும்முன் ஊமையர்கள், சும்முன் செவிடர்கள், புக்குமுன் ஊமையர்கள், உம்மியுன் கண் பார்வை அற்றவர்கள், ஃபஹும் அவர்கள் லா யர்ஜியூன் அவர்கள் மீண்டே வரமாட்டாங்க என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். சொல்லிவிட்டு இப்போ நெருப்புக்கு உதாரணம் சொல்லிட்டாங்க. ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு காட்டுக்கு போகிறோம், நெருப்பு எரியுது, வெளிச்சம் பெறுறோம். அந்த மாதிரி வெளிச்சம் பெறுகிற பொழுது நாங்கள் ஈமானில் இருக்கோம், இஸ்லாத்தில் இருக்கோம், ரசுல்லா கூட இருக்கோம், மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பு அணைஞ்ச பின்னாடி நாங்கள் வழிகேட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு ஒத்துப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அடுத்து பாருங்க, அவு அல்லது கசையிபின் மினசமாஇ வானத்திலிருந்து ஒரு மலையை போல, ஒரு பெரும் மலை அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்குனா எப்படி இருக்கும்? அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்க சொல்கிறாங்க, அல் மத்தர் பெரும் மலை, அது எப்படி இருக்குன்னா ஃபீஹி அதிலே லுலுமாத்துன் இருள் இருக்கும், வ ரஅதுன் இடி இருக்கும், வ பருக்கும் மின்னல் இருக்கும். பொதுவாகவே மழை பெஞ்சிச்சுன்னா இடி மின்னல்லாம் வரும், நம்ம காதெல்லாம் பொத்திப்போம், வீட்டில் என்னது உட்காந்துப்போம். அந்த இடி மின்னல்லாம் கொஞ்சம் பவராக இருக்குமா இல்லையா? அது அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யணும். யாருக்கு? முனாஃபிகின்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான். யஜாலூன அசாபியம் ஃபி ஆதானிஹிம் அவங்க தங்களுடைய காதுகளை விரலை வச்சு பொத்திப்பாங்க. யஜாலூன ஆக்குகிறார்கள், அசாபியகும் அவர்களுடைய விரல்களை, ஃபி ஆதானிஹிம் அவங்களுடைய 2 காதில் வச்சு இப்படி பொத்திப்பாங்க. மினஸ் சவாஇகி பேர் இடி முழக்கம் ஏற்படுகிற பொழுது, ஹதரல் மௌத்துக்கு பயந்து என்னது காதில் வச்சுப்பாங்க. வல்லாஹ் முஹீத்தும் பில் காஃபிரின் காஃபிர்களை கொண்டு அல்லாஹ் சூழ்ந்து அறியக்கூடியனா இருக்கான். முழுக்க முழுக்க முனாஃபிகீன்கள்னா யாரு? அவங்க எப்படிலாம் நடிப்பாங்க, அவங்க எப்படிலாம் இரட்டை வேடம் போடுவாங்க. ஒரு மழை பெஞ்சு இப்போ நெருப்பு சொன்னோம், நெருப்பை பற்ற வைக்கும்போது ஒளி வருது, ஈமான் இஸ்லாம் சொன்னாங்க. அதே போல் மழை பெய்யும் பொழுது அது என்னது கார் இருளாக இருக்கும், இடி மின்னலாக இருக்கும், வழிகேட்டில் இருப்பாங்க, மக்களை வழி கெடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் மலை இறக்கி இருளில் இருக்கும்போது காதை பொத்திட்டு நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யறதுலாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்களை உங்கள் பாதையில் நான் விட்டுட்டேன். அல்லாஹ் நினச்சிருந்தா என்ன பண்ணலாம்? அவனை கண்ணு தெரியாதனாவே ஆக்க முடியும், காது கேட்க முடியாதனாவே ஆக்க முடியும், வாய் பேச முடியாதனாவே ஆக்க முடியும். இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணால், அவன் பேர் ஆற்றல் மிக்கவன், எதையும் என்னால் செய்ய முடியும், உங்கள் போக்கிலே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அது இப்போ மலைக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க. அப்புறம் பாருங்கள், எக்காதுல் பருக்கு மின்னல் நெருங்குகிறது, எஹ்தஃபு அபுசாரம் மின்னலை நம்ம பார்த்தோன்னா நம்ம பார்வையை அது பறிச்சிடும், அவ்வளோ பவர் அதுக்கு இருக்குது மின்னலுக்கு. எக்காதுல் பருக்கு மின்னல் நெருங்குகிறது, எஹ்தஃபு அது பறிக்கும், அபுசாரும் அவர்களுடைய பார்வையை. முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். குல்லமா அல்லாஹ் லஹும் அவங்களுக்கு வெளிச்சம் தரும் போதெல்லாம், மசோஃபி இருட்டில் நம்ம போகும்போது வண்டியிலையோ அல்லது டார்ச் லைட்டை வச்சு அடித்தோன்னா அந்த ஒளியிலேயே நம்ம போவோம். அந்த மாதிரியே இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. யார்? ஈமான் பண்ணவங்களும் நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைதா அதுலம அலைஹிம் அவர்கள் மீது அந்த நெருப்பு அணைக்கப்பட்டால், அந்த இடி மின்னல் போக்கப்பட்டால், காமோ அங்கேயே உட்காந்துருவாங்க. வெளிச்சம் தெரிஞ்சால் தானே போக முடியும், வெளிச்சம் இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க? அந்த இடத்துல அவங்க நின்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வலௌஷா அல்லாஹூ அல்லாஹ் நாடினால், நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் நாடினால், ல தஹப பிசம்இஹிம் அவர்களுடைய செவி புலனை போக்கி விடுவான், வ அபுசாரிம் அவங்களுடைய பார்வையும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? குருடாக்கி விடுவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். அல்லாஹ் நினச்சா எதையும் செய்ய முடியும். இந்த முனாஃபிகீன்கள் இரட்டை வேடம் செய்யக்கூடியவர்கள், அவங்க பொய் சொல்வாங்க. அவங்க என்னது நெருப்பில் இருக்கிற பொழுது வெளிச்சம் தருது, ஈமானில் இருக்குன்றாங்க. மழை பெய்யும் பொழுது என்னது, மழை பெய்யும் போது இடி மின்னல் வருகிற பொழுது எனக்கு வெளிச்சம் தருது, அது மறைஞ்சிச்சுன்னா நாங்கள் இருட்டில் இருக்கோம், வழிகேட்டில் இருக்கோம், நாங்கள் அப்படி தான் சொல்லி முனாஃபிகீன்களுடைய குணங்களை அவங்க எப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக இந்த 5 அத்தியாயத்தில் நம்ம சொல்லி காண்பித்தான். நமக்கான செய்தி என்னன்னா,
முனாஃபிக்கின்களாக நம்ம இருக்கக்கூடாது. எந்த இடத்துலையுமே அந்த கெட்ட குணம், இந்த இடத்துல ஒரு மாதிரி, பள்ளியாசல் ஒரு மாதிரி, வீட்டில் ஒரு மாதிரி அப்படி இல்லாமல் எல்லா இடத்துலையும் அல்லாஹ் ரசூலை பயந்து, மார்க்கத்தை பயந்து ஒரே மாதிரி நம்ம இருக்கிறது தான் அல்லாஹ் விரும்புவான். முனாஃபிக்கின்கள் எப்பொழுதும் அவங்க நேர்வழியே பெற மாட்டாங்க. அவங்க நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய வேதனைலாம் கடுமையாக இருக்கும். அல்லாஹ் நினச்சா எதையும் நான் செய்வேன்றான். என் ஆற்றலை இங்கே காமிக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். இருந்தாலும் என்னது, அவனுடைய இறக்கத்தை பாருங்கள், உங்களை அப்படியே நான் விட்டுடுறேன், நீ அதுலேயே அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விட்டுட்டான். எனவே நன்கு நம்ம விளங்க வேண்டும். சென்ற வாரம் நாம் சொன்னது போல, அல்லாஹும்ம நஊது பில்லாஹி மின் ஷைத்தானில் இன்சி வல் ஜின்னி, ஜின்னினுடைய மனிதர்களுடைய ஷைத்தான்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நாம் துவா செய்தோம். ஏன்னா அந்த முனாஃபிக்கின்கள் ஷைத்தானோடு தொடர்போடு இருப்பாங்க. நம்மக்கிட்ட வந்தப்போ ஈமான் கொண்டன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஷைத்தானுடைய மனிதருடைய தோழர் யார்? அபூ லஹப், அபூ ஜஹலோட சேருகிற பொழுது உங்கள்கிட்ட தான் நம்ம இருக்கோம், சும்மா அவங்ககிட்ட கை கோர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா? அந்த மனித ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுற மாதிரியே நம்ம என்ன பண்ணோம், நிஃபாக்ல இருந்து பாதுகாப்பு தேடணும். அதுவும் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி நஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினன் நிஃபாகி, யா அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று நாம் துவா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் இதை கேட்டதைப்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த கெட்ட குணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை நீக்குவானாக. நேர்வழியையும் ஈமானையும் அல்லாஹ் நமக்கு பிரகாசமாக்கி தருவானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாஜிப். என்னப்பா?